ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமயகிரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். 17/11/2025 6/3/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில், அதாவது கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி விஸ்வாவசு வருஷம் பார்த்தலையானால் திங்கட்கிழமை சனி, அதாவது திங்கட்கிழமை பிரதோஷ காலம், சோமவார பிரதோஷ காலம், மிகவும் வசந்த காலம். அந்த காலகட்டத்தில் சனி பகவான் கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். சரி, முதல்ல சனி பகவானுக்கு ஒரு வணக்கங்களை தெரிவிச்சுக்கலாம். நீலாஞ்சன சமாபாசாம் ரவிபுத்திரம் ஜமாகிருஜம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனேஸ்வரம். சனி பகவானை வணங்கிக் கொள்ளும். சனி பகவான் காரகத்துவம் அப்படின்னு சொல்லுவோமே, ஆனால் அவர் பொதுவாகவே சனி பகவானை ஆயுள் காரகன் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. ஆயுள் காரகன், அதை தவிர உங்களுடைய வேலை, அதை தவிர உங்களுடைய 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், இது எல்லாத்துக்குமே அவர் தான் காரகத்துவத்தை கொடுக்குறார். அதை தவிர உங்களுடைய தொழில், ஜீவனம் அப்படின்னு சொல்லக்கூடியது, கடன், நோய்வாய்ப்படுதல், அதை தவிர ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறது, அசிங்கப்படுறது, அடுத்தவாகிட்ட அவமானப்படுறது, முடிஞ்ச வரலும் மறைஞ்சி வாழக்கூடிய காலகட்டம். இது எல்லாம் இருந்தாலும் ஒரு பக்கம் பார்த்தோம்னா சனீஸ்வரனால் போராளி குணம் வரும். உங்கள் பின்னாடி மக்களினுடைய செல்வாக்கு அதிகமாகும். சனி பகவான் எப்பொழுதுமே சனி கொடுக்கணும்னு நினைச்சா யாராலையும் தடுக்க முடியாது. சனி பகவானுடைய அதாவது சனி பகவானுடைய தசாபுக்திகளில் தான் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பெரிய இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய காலகட்டமாக பார்க்குறோம். இந்த சனி பகவானின் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்களினுடைய செல்வாக்கை பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த லோயஸ்ட் பீப்புள் பிலீவ் பண்ணக்கூடிய அளவுக்கு சனியினுடைய காரகத்துவம் நல்லபடியாகவே அமையும். கீழ்த்தட்டு மக்களை நிச்சயமாக பயப்படுத்தக்கூடும், வசியப்படுத்தக்கூட நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்களை இந்த சனி பகவான் கொடுப்பார். போராளி குணம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் நேர்மை தன்மையை எடுத்து வெளியே கொண்டு வருவார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் எந்த இடத்துல நேர்மை தன்மை இருக்கணுமோ, இந்த லோயர் மாஸில் அதை எடுத்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றது தான் அவருடைய முக்கியமான இது. கீழ்த்தட்டு மக்களுக்கு மிகவும் ப்ரொடெக்ஷனாக இருக்கக்கூடிய, மிகவும் அதாவது அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய, ரொம்ப இதுவாக இருக்கக்கூடிய ஒரு காரகட்டமாக இருக்கக்கூடும். அதனால் சனி திசை வரும்போது பார்த்தாலேயானால் கீழ்த்தட்டு மக்களுக்கு நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், அந்த மாதிரியான பொசிஷன்ஸில் இருந்தோமே ஆனால் கண்டிப்பாக நம்மளுக்கு சனி பகவானுடைய தாக்கம் நிச்சயமாக கம்மியாக இருக்கும். சரி, இப்போ சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போது மகர கும்ப 2 ராசிக்கும் அவரே அதிபதி. 10, 11ஆம் வீடு, 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அப்படின்றது உங்களுடைய ஜீவனஸ்தானம், ஜீவனம், ஆயுள், இது ரெண்டுத்துக்கும் காரகத்துவம் வச்சு இருக்கக்கூடியவர் சனி. சரி, இந்த சனி கெடுதல் மட்டும்தான் பண்ணுவாரா அப்படின்னா அப்படி இல்லை. சனியை வைத்து நிறைய நன்மைகளும் உண்டு. சனியை வைக்கிறதுனால பார்த்தாலேயானால் ஒரு அரசாங்கத்தினுடைய உயர் பதவியில் வரக்கூடிய வாய்ப்பு, அரசாங்கத்தின் மூலியமாக பெரிய இடத்துல போய் உட்கார்றது, அதை தவிர மக்களின் செல்வாக்களை அதிகமாக பெறுறது, மக்களின் செல்வாக்குகள் மூலியமாக அதீத உயரத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள், மக்களால் போற்றப்படக்கூடியவர், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த சனி உச்சமாக இருந்தோ, ஆட்சியாக இருந்தோ, சுபர்கள் பார்த்தோ இருந்ததே ஆனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். போராளி குணம் அதிகமாக இருக்கும். சனி ஆட்சி உச்சம் பெற்றால் பொதுவாகவே போராளி குணம் அதிகமாக இருக்கும். சரி, இந்த சனி எந்தெந்த விஷயத்தை பார்க்கலாம் அப்படின்னா, அதாவது எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள், அது தவிர சிறுநீரக பிரச்சனை, அதாவது கழிவு உபாதைகள் வரக்கூடிய பிரச்சனைகள், அதாவது கழிவு பாதைகள் வரக்கூடிய உபாதைகள், கிட்னி ப்ராப்ளம், அது தவிர இந்த ஸ்டூல்ஸ் பாஸ் ஆகக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் சனியினுடைய முக்கியமான பிரச்சனைகளாக கருதப்படுறது. அது தவிர பார்த்தீங்கன்னா எலும்பு தேய்மானங்கள், அதை சனியினுடைய பிரச்சனையாக சொல்லக்கூடியது. ஏன்னா சனி மிகவும் முக்கியமான கிரகம். சரி, இந்த சனி பகவான் எந்தெந்த காலகட்டத்தில் யார் யாருக்கு இது பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது, சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால், சுவர்களின் பார்வையோடு இருந்தால் மிகவும் நல்லது. பொதுவாகவே சோம்பல் குணம் கொண்டவர்கள் இந்த சனி பகவானின் லக்னத்தில் சனி இருந்து சனி பகவானுடைய ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். பேச்சில் வன்மை அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். பேச்சின் மூலியமாகவே பிரபல்யமாகக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். சட்டம் ஒழுங்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்றவங்களுடைய பங்கு மிகவும் அதிகமாக இருக்கும். சரி, இப்போ பார்த்தாலேயானால் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். இந்த வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு நாளாக அவருடைய வேகம் கம்மியாக இருந்தது, அதன் மூலியமாக பலன்களும் கம்மியாக இருந்தது. இப்பொழுது பார்த்தீர்களேயானால் அவருடைய பலன்கள் மிகவும் அதிகமாக இருக்கும். ஏன்னா அடுத்த ஒரு
கிட்டத்தட்ட ஒரு 4 மாத காலம் தான் வந்து இருக்க போகிறார். அதற்கு பிறகு அவருக்கு சனி பெயர்ச்சி 6/3/2026 வருது. அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இந்த காலகட்டம் வரை வந்து அவருடைய வேகமான வழக்கமான பலன்களை யார் யாருக்கு எது சரியோ அந்த சரியான பலன்களை கொடுப்பார். ஏன்னா சனி பகவான் மேஷத்தில் நீச்சமாகவும் துலாத்தில் உச்சமாகவும் இருக்கக்கூடிய கிரகம். துலாத்தில் உச்சமாக இருக்குது அப்படின்னா துலாத்துக்கு என்ன அப்படின்னா அளவுகோல் வச்சுருப்பாங்க. அது வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். துலாம் அப்படின்னா வந்து தராசு வைக்கிறதுனால ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு ராசி. அதனால் வந்து உங்களுடைய நல்லது கெட்டது எந்த ஒரு விஷயத்திற்கும் இதற்கு அது எடுத்துக்கொண்டு கழிச்சு கொண்டு அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் நல்லதுக்கு நல்லதை கொடுக்கறதும் கெட்டதுக்கு கெட்டதை கொடுக்கறதும் சனியினுடைய வேலை. அதனால் சனி பகவானை பொறுத்தவரை நீங்கள் செய்த நன்மை, நீங்கள் செய்த தர்மம், அது எல்லாத்துக்கும் உண்டான நிச்சயமான பலன்கள் கண்டிப்பாக கொடுப்பார். யார் யாருக்கெல்லாம் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் இருக்கோ அந்த காலகட்டங்களில் நிச்சயமாகவே அவர் கொடுப்பார். இந்த காலகட்டங்களை தாண்டி வந்தவங்களுக்கு அதனுடைய பிரச்சனைகள் என்ன, அது எப்படி எப்படிலாம் மாற்றங்களை உங்கள் வாழ்வில் கொடுத்தது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரி, இப்போ சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன? ஒருவேளை சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நல்லபடியாக இல்லை அப்படின்னா என்ன எளிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலில் போய் உங்களால் முடிஞ்சது தயிர் சாதம் விநியோகம் பண்ணுங்க. அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு காகத்துக்கு சுட சாதம் வைங்க. குளிச்சுட்டு பெருமாளை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சுட சாதம் காகத்துக்கு வைங்க. அது தவிர சனிக்கிழமை எள்ளு விளக்கு போடுங்க. யாருக்கு? சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போடுங்க. ஒரு 8 எள்ளு விளக்காவது போடுறது ரொம்பவும் முக்கியம். 8 பிரதட்சணம் வர்றதும் ரொம்பவும் முக்கியம். அது தவிர பார்த்தோம்னா சனி பகவான் அப்படின்னு சொல்லும் போதே காகத்துக்கு உண்டான விஷயங்கள், காகத்துக்கு உண்டானது, அதாவது சாதம் வைக்கிறது, காகத்துக்கு உண்டான வடித்த சாப்பாடு, புது சாதம் வந்து சனிக்கிழமை வைக்கிறது ரொம்பவுமே முக்கியம். அது தவிர தோல் சம்பந்தப்பட்ட, இரும்பு சம்பந்தப்பட்ட தானங்கள் கொடுங்க உங்களால் முடிஞ்சது. அது தவிர முடவன் கிரகம்னு சொல்லக்கூடியதுனால கால் உடைந்த, கால் இது இல்லாமல் பேரலைஸ் ஆகிருக்கிறவா, கால் ஊனமுற்றவர்கள், அவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவு ஹெல்ப் பண்ணுறதுனாலும் பண்ணுங்க. சாப்பாடு பணம் மட்டும் கொடுக்காதீங்க. ஏன்னா இந்த காரகத்துவத்துக்கு நீங்கள் தானம் கொடுக்க வேண்டியதுன்னு பார்த்தேன்னா நல்லெண்ணெய் கொடுக்கலாம், தயிர் சாதம் கொடுக்கலாம், கருப்பு துணி கொடுக்கலாம். அது தவிர பார்த்தாலேனால் எள்ளு கொடுக்கலாம். அது தவிர உங்களால் முடிஞ்சது தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது தோல்னா இந்த லெதர் ஷூஸ், லெதர் பர்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கலாம். லெதர் பேக் கொடுக்கலாம், லெதர் கோட் கொடுக்கலாம், லெதர் க்ளவுஸ் கொடுக்கலாம். அது தவிர வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது உடல் உழைப்பை நம்பி இருக்கிறவர்கள், அதாவது வீடு இருக்கிறவர்கள், அது தவிர வந்து இப்போ அந்த சுவேஜ், இந்த மாதிரியான விஷயங்கள், கீழ்த்தட்டு வேலைகள் செய்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்சது ஷூஸ் வந்து வாங்கி கொடுக்கலாம். இரும்பு சம்பந்தப்பட்ட அந்த பாண்டு, மம்முட்டி, அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தியாக இது எடுத்துக்கொள்ளப்படும். இரும்பு சம்பந்தப்பட்ட இந்த இரும்புன்னா ஆணி, அந்த மாதிரி சுத்தி, உளி, இதெல்லாம் வாங்கி தானமாக சனிக்கிழமை கொடுக்கலாம். நல்லெண்ணெய் தானமாக வாங்கி சனிக்கிழமை கொடுக்கலாம். சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா, சனி பகவான் கும்பராசியில் இருக்கார். கும்பராசியிலிருந்து அவருடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது சமசப்தம பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது சிம்மத்தில் விழும். அதாவது 7ஆம் இடம். 7ஆம் இடம் எல்லா கிரகங்களுக்குமே உண்டு. அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா அதீதமான பார்வைன்னு சொல்லக்கூடியது 3ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடம். இது வந்து சனி பகவானுக்கு உண்டான விசேஷ பார்வைகள். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மேஷத்தையும், 10ஆம் இடம்னு சொல்லக்கூடியது விருச்சிகத்தையும் சனி பகவான் பார்க்கிறார். இந்த காலகட்டத்தில் சனி பகவானின் பார்வையில் படக்கூடிய ராசிகளுக்கும் சிறு சிறு பிரச்சனைகளும் கண்டங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சரி, இந்த காலகட்டத்தில் சனி பகவானுக்கு உண்டான எளிய, அதாவது காயத்ரி மந்திரம்னு சொல்லக்கூடியது ஓம் சனேஸ்வராய வித்மஹே சாயா புத்ராய தீமஹி தன்னோ சனேஸ்வர பிரசோதயாத்து அப்படின்றத ஒரு 8 தரம் ஒரு நாளைக்கும் சொல்லிட்டு வாங்க. நான் என்னுடைய யூடியூப் சேனல்லையும் வந்து அதை லிங்க் போடுறேன், பாருங்க. அதை பார்த்து 8 தரம் சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல நிச்சயமாக கரைந்து போகும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக சனி பகவானுடைய பெயர்ச்சி, அதாவது வக்ர நிவர்த்தி எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம். உங்களுக்கு ஜோதிடத்திற்கு, அதாவது அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் வேணும் அப்படின்னா, ஜோதிடத்திற்கு உண்டான கன்சல்டேஷன் வேணும்னா நீங்கள் உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் எனக்கு அனுப்பி வைங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை நீங்கள் அனுப்பிச்சுட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு
அதற்கப்புறம் உங்கள் ஜாதகத்தை போட்டு அவங்களுடைய டிஸ்கஷன் பண்ணுறேன். இப்போ நிறைய பேர் 50 வயசு 60 வயசு ஆனவாள்லாம் கூட சந்தி இருக்கிறது தெரியாமையே ரிஷபராசி மிருகசீரிஷ நட்சத்திரம் நினச்சிட்டு இருப்பா, ஆனால் மிதுன ராசி மிருகசீரிஷத்தில் இருப்பா. அதாவது உடைந்த நட்சத்திரங்கள்லையும் சரி நட்சத்திர பாதங்கள்லையும் மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். இதனால் உங்களுக்கு இப்போ நல்ல தசை நடக்கிறது நினச்சிட்டு இருப்பீங்க, தசை ஒன்றும் கை கொடுக்காது, பெரிய பிரச்சனையில் மாட்டிட்டு இருப்பீங்க. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக சனி பகவான் வக்ர நிவர்த்தியினுடைய பலன்களை பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். இந்த ரிஷபராசிக்கும் துலா ராசிக்கும் சனி பகவான் மிகவும் யோகர். ஏன்னா 2 அதாவது சொல்லப்போனால் 2 அதாவது 9 10 தர்மகர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடியவர் அவர். 9 10 அதிபதி. அதனால் மிகப்பெரிய யோகர் இந்த ரிஷபத்திற்கும் துலாத்திற்கும். இருப்பினும் இப்போ கோச்சார பிரகாரம் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வரும். 9ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்துல, 10ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்துல. இப்போ ஆட்சி பெற்று போய் வக்கர நிவர்த்தி அடைகிறார். ரொம்ப பெரிய விசேஷம் என்னன்னா 10ஆம் இடம்னு சொல்லக்கூடியது தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம். இந்த ஜீவனஸ்தானத்திலேயே இருக்கிறதுனால சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுப்பார். அதாவது வேலையில் பெரிய ஏற்றம், தொழிலில் பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். பொது காரியங்களுக்கு நீங்கள் நிச்சயமாக செலவு பண்ணக்கூடிய காலகட்டம். அதை தவிர பொது காரியங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ஜீவனத்தை மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும், வேலையில் மாற்றங்கள் ஏற்படும். மாற்றங்கள் அப்படின்னா ஏற்றத்தோடு இருக்கும். உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, இருக்கக்கூடிய வேலையிலேயே ப்ரமோஷன் இருக்கும். வேலையில் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொண்டு கொடுப்பார். ஏன்னா 10ஆம் இடத்தை 10ஆம் இடத்தில் ஒரு பாவியாவது இருக்கணுன்றது ஜோதிட சாஸ்திரம். அதுவும் சனி ஆட்சி பெற்று போயிருக்கார். இது இவ்வளோ நாளாக எம்என்சி கம்பெனிலலாம் வெயிட் பண்ணியிருந்தீங்க, பார்க்கணுன்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எம்என்சி கம்பெனியில் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. தொழிலில், சொந்தமான தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம், ஃப்ளாஷ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய திரைக்கு முன்னால் செல்லக்கூடிய இவர்கள் கலைஞர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். புதிதாக திரைக்கலைஞர்களுக்கு இப்போ இது புக் ஆகும். அவங்களுக்கு புது படங்களோ புது சீரியல் இந்த மாதிரியான விஷயங்கள், சின்னத்திரை பெரிய திரை நடிகர் நடிகைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த காலகட்டம் அமையப்போகிறது. இதோட பார்த்தோம்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். என்னடா அது 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை பற்றி சொல்கிறாருன்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடியது ஜீவனஸ்தானம், தொழில். அதாவது துணியை சார்ந்த தொழிலாக இருந்ததுன்னா பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தோம்னா பால் 12 தொழில்களில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும், ஏற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்துல இருக்கிறவர் 12ஆம் இடத்தை பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதோட உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா சப்தமத்தையும் பார்க்குறார். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. என்ன சார் இது சனி பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாடு போக முடியுமானா கண்டிப்பாக 12ஆம் இடத்துல அயன சயன போக ஸ்தானத்தினுடைய அந்த காரகத்துவத்தையும் இவர் தான் பார்க்குறார். அதை தவிர இந்த 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மறைந்து வாழக்கூடிய இடம், ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய இடத்த சொல்லக்கூடியது. இந்த மாதிரி விஷயங்களில் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடியவர்கள், இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதை தவிர பார்த்தோம்னா 12ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால தூக்கத்தை கெடுப்பார். என்ன சார் இது இப்படி சொல்லிட்டீங்கன்னா, தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக தூக்கமின்றி அந்த தொழிலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதை தவிர பார்த்தோம்னா வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர இந்த கடல் வாழ் உயிரினங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் எடுக்கக்கூடிய தொழில், அதை தவிர இரும்பு சம்பந்தமான, ஸ்டீல் சம்பந்தமான தொழில்களில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது படிப்பில் சிறு சிறு தடைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் பார்த்தாலேயானால் இந்த மாணவர்களுக்கு, மாணவர் சமூகத்திற்கு தடைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய சுகங்கள் கிடக்கூடும். அதை தவிர பார்த்தோம்னா
வீடு வாசல் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு சற்று தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஸ்தானமாக சொல்லக்கூடியது. வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகளில் தட்டி போகும். அது தவிர தாயின் ஸ்தானம் சொல்லக்கூடியது தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா புரிதல் இல்லாமல் இருக்கும். ஒரு தடவைக்கு 4 தடவை படிக்கிறது நல்லது. மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. சோம்பேறித்தனம் சோம்பல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் சமசப்தமத்தையும் 10ஆம் பார்வையில் பார்க்கிறார் சனி பகவான். சப்தமத்தை பார்க்கறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர கணவன் மனைவிக்குள்ள பிணக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தால் பார்ட்னர்ஷிப் தொழிலில் சிறு சிறு தொல்லைகள் ஏற்படும். சரி, மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் செய்யக்கூடிய வேலையிலையும் மாற்றம் இருக்கும். அதில் உயர் பொறுப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு, ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அதன் மூலியமாக பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். தூக்கம் நிச்சயமாக கெடும். அதை தவிர உடல் ஆரோக்கியத்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. உங்களுடைய சுகங்கள் சற்று கிடக்கூடிய வாய்ப்பு. தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு தடவைக்கு 4 தடவை படிக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறது கல்வி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது. அதனால சிறு சிறு மறதி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாங்கன்னா எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பார்ட்னருடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய குச்சனூர் போயிட்டு வாங்க. சனி பகவானுக்கு உண்டான கோவில் இருக்கக்கூடிய இடம் அது குச்சனூர். அந்த குச்சனூரில் போய் மாதுளம்பழம் சனீஸ்வரனுக்கு உண்டான பழம்னு சொல்லக்கூடியது. அந்த சனீஸ்வரனுக்கு உண்டான பழம்ன்றதுனால மாதுளம்பழம் வாங்கி உங்களால் எவ்வளவு முடியுமோ அது தானம் பண்ணுவோம். அது கீழ்த்தட்டு மக்களுக்கு தானம் பண்ணுவோம். இதன் மூலியமாக சனி பகவானால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய தசாபுக்தி சரியில்லைனாலும் நிச்சயமாக இந்த சனி வக்கர நிவர்த்தி நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும்.